செயற்பொறியாளர் பிரேம்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக தற்போது கைது செய்துள்ளனர். திருமண மண்டபம் கட்டிய பணிக்காக ஒப்பந்ததாரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டுள்ளோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, விவரங்கள். அஸ்வினி, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருக்கோயில் அலுவலகத்தில் பொறியாளர் பிரிவில் பணியாற்றும் அயலாக்க பணி பொறியாளர் பிரேம்குமார் என்பவர் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அடுத்து திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையில் பிரேம்குமார் லஞ்சம் பெறுவதை உறுதி செய்துள்ளார். ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் ஒட்டஞ்சத்திரத்தில் 71 லட்சத்தில் கோயில் சார்பில் திருமண மண்டபம் கட்டும் பணி செய்துள்ளார். வேலை முடிந்து 71 லட்சம் ரூபாயை 2 தவணையாக பெற்றுவிட்டு இறுதி தவணை ஆன 21 லட்சத்தை பெறுவதற்கு பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்சம் கேட்டுள்ளனர். செந்தில்குமார் 18,000 ரூபாயை பணத்துடன் பிரேம்குமாருக்கு கொடுத்தபோது கையும் களவுமாக பிடித்துள்ளனர். தொடர்ந்து பொறியாளர் அலுவலகத்தில் வைத்து பிரேம்குமார் விசாரணை செய்து வருகின்றனர். திருக்கோயில் அலுவலகத்தில் பொறியாளர் ஒருவர் லஞ்சம் பெற்று கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விசாரணைக்கு பிறகு கைது செய்து அழைத்துச் செல்வதாக டிஎஸ்பி பத்திரிகையாளரிடம் தெரிவித்துள்ளார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சபரி.